வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்ட் அஃபிஷியல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி மைக் செட் சேனல்லேருந்து நியூ கப்பல் வாசஸ் ஓல்டு கப்பல் அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணிடலாமா? பண்ணிட்டா போச்சு. ஃபாதர் இன்லா ஓகே. பார்த்தீங்களா, செம்மையாக நான்வெஜ்ஜாக இருக்குங்க. அப்படியே நாக்கில் எச்சி கொடுதுங்க எனக்குலாம். மாப்பிள்ளை வீடியில் அப்படி தான் இருக்கும். பொண்ணு வீட்டில் இருந்தாலும் வைக்க மாட்டேங்கிறாங்களே. பொண்ணு வீட்டில் தான் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு. அது வேணால் கேட்டுதாங்க. நல்ல எலும்பு அப்படியே நாக்கில் எச்சி கொடுதுங்க எனக்குலாம். வகை வகையாக பிரியாணி பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வாழைப்பழம்லாம் கொடுக்குறாங்க. நான் காலைல சாப்பிடவே தெரியுமா? வாழைப்பழம் பிரியாணி எப்பா நாக்கில் எப்படி எனக்கு எச்சியெல்லாம் வருதுங்க. வகை வகையாக கொடுக்குறாங்க. அதில் ஹீரோக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து ஓல்டு கப்பலாம். ஹீரோ பாவமாக என்ட்ரி கொடுக்காரு பார்த்தீங்களா. அவரோட மாமனார்லாம் வந்து மாமனார் அப்படியே அற்புதமாக வெல்கம் பண்ணுறாருங்க. வாங்க மாப்பிள்ள. அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? வந்தாலும் எப்போ கிளம்புறீங்களா? பார்த்தீங்களா, மாப்பிள்ளைக்கு மூஞ்சியே வாடி போச்சு. பேசலாமாங்க? செம்ம காமெடி பண்ணுறாங்க. மாமியார் பாருங்க, விளங்கிருமா? நான் யாரோ முக்கியமானவங்க வந்திருக்காங்களேன்னு நினைச்சேன். பாவம் வந்தோடனே வந்து சங்கடப்படுத்துறாங்க. வந்தோடனே வெட்டக்கூடாதுங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் உபசரிங்க மாப்பிள்ளையா. அதை எதுக்கு நான் போட்டு சுமாரி மாப்பிள்ளைக்கு டீ காஃபி. மாப்பிள்ள மட்டன் கறி தோசையும் மட்டன் சுக்காவும் நைட்டுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். அதுவுமே அங்கே தான் ஆர்டர். அதுவும் ஆன்லைனில் தான். பார்த்தீங்களா, மாப்பிள்ளைக்கெல்லாம் சமைச்சு போட்டு எனக்கு விருந்தே வைக்கணுங்க. சின்ன வேலை இருக்கு, நம்ம முடிச்சு அவங்களே ஆர்டர் போட சொல்கிறாங்க. அப்படியே வரும்போது சத்தியமா வரணுமா? இப்படி இருந்தால் எப்படி வருவாங்க? மாப்பிள்ளைக்கு எப்படி மனசில் உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா. வெளில கிளம்பியே போயிட்டாங்க. நம்ம யார்? நம்ம ஸ்ரீராம் தாங்க. பட்டை கிளப்புவாருங்க. நியூ கப்பல் வர்சஸ் ஓல்டு கப்பலுங்க. ஓகே, நியூ கப்பல். அப்பா துரை என்ட்ரி கொடுத்தாருங்க. ஹலோ, பார்த்தீங்களா என் ஒய்ஃபு எவ்வளோ டீ பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா என்னது எப்படி கவனிக்கிறாங்கன்னு. இந்த காலத்தில் யாருமே இப்படி கவனிக்கிறா? இப்போ தானே புதுசாக மேரேஜ் ஆயிருக்கு, அதனால எப்படி போக போகத்தான் போக பையனுக்கு தெரிய வர மாட்டேருக்கு. தெரிய வரும். மட்டன் குழம்பு இட்லி வகை வகையாக செய்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு புண்ணாக எப்போக்குதுங்க மூஞ்சியில். ஓல்டு கப்பல் வந்துருச்சு. இப்போ பாரு பார்த்தீங்களாங்க, மாப்பிள்ளைக்கு சமைக்க என்னென்னமா கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்தான் திட்ட மட்டும் பாரு. திட்ட பார்த்தீங்களா? இதாங்க நியூ கப்பலோட இந்த மாதிரி காலத்தில் இதாங்க இப்படி நடக்குதுங்க. உண்மை அப்படியே சொல்கிறாங்க. பாப்பா வேற அழுகுது. பாப்பா நினச்சிருக்கும் இவனுக்கெல்லாம் என்ன பிள்ளைய போகணும்னு. கண்டிப்பாக நினைக்கும். பாவம். புறம்போக்கா மரியாதைலாம் மரியாதையே போச்சுங்க. ஆமாம். நியூ கப்பல் என்னை எவ்வளோ பணிவாக பேசுகிறாங்க பாருங்களேன். எனக்கு குடும்ப குத்த வழக்குங்க. பார்த்தீங்களா, என் பேரை கூட சொல்ல மாட்டேங்க. எவ்வளோ அற்புதமான கப்பல். வாழ்ந்தா இப்படி வாழணுங்க. எனக்கு கொடுத்து வச்சவங்க பையன். பார்த்தீங்களா எவ்வளோ அன்பா சொல்கிறான் பார்த்தீங்களா. இதாங்க லவ். சரி, ஒரே ஒரு டைம் தான். ஸ்ரீராம்
பார்த்தீங்களா நான் பேர் சொன்னதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறா. இப்படி இருக்கணுங்க வாழ்க்கைன்னா. இதாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் லைஃபுங்க. இதெல்லாம் வாழ்க்கையாங்க. என் பையன் வெறுத்துருவாங்க. என் பையன் மூஞ்சி பாருங்க அப்படியே வாடி போச்சுங்க. எல்லாம் விழுதுங்க பார்த்தீங்களா. இதாங்க நீ ட்ரெண்டில் இருக்குதுங்க. இப்போ இந்த காலத்தில் இப்படி தாங்க நடக்குது. நீங்களே நியாயம் சொல்லுங்க. பையனா பாவம் பொறுத்துக்க முடியலங்க. சைலண்ட் ஆகிட்டான். எனக்கு கண்ணில் கண்ணீர் தாங்க வரல. சொல்ல முடியாது. அதுவும் வந்துருச்சு பார்த்தீங்களா. அழுதுட்டாங்க. பார்த்தீங்களா பையன் மனசுல வந்து கண்ணீர் ரத்த கண்ணீரே வருதுங்க. வந்துடும் போல. பைக் ரைடு மூமெண்ட் நியூ கப்பல். பையன் மாசா கெத்தரா. ராயல் என்ஃபீல்ட் சூப்பராக இருக்காங்க. அப்படியே பாட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க. கட்டி பிடிச்சிட்டு அம்மா சூப்பராக இருக்குங்க. அப்படியே லவ் உச்சத்துக்கு போகுதுங்க. சாங் நல்லா இருக்கு. அதாங்க பாட்டும் அப்படியே அப்போ பைக் ரைடும் ஃபீல் பண்ணும்போது செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்க ஆடியன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் ஆசையாக இருக்குது. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுவோம் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பையன் பாருங்க இப்படியெல்லாம் நல்ல எக்ஸாம்பிளுங்க. இந்த மாதிரி இருக்காதுங்க. சண்டை போட்டே போகிறாங்க. நம்ம ஊரில் முக்காசியோட பேர் வாழ்க்கை இப்படித்தாங்க இருக்கு. வேர்ல்டு கப்பல். பாவங்க பையனுக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டேங்குது போகிறப்போக்குள்ள. எனக்கு ஒரு ஆசை. சொல்லுமா. எனக்கு ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை. ஒரே ஒரு டைம் கூட்டு போறீங்களா? நீ உலகம்மா. நீ ஆசைப்பட்ட அந்த ஃப்ளைட்டே கூட உனக்காக வாங்கி தருவேன். நிஜமாதானா? ஃப்ளைட்டே வாங்கி தந்துருவாங்களாம். ஃப்ளைட் வாங்க. அவ்வளோ லவ்வுங்க. உன்னை ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். ஏன் மச்சி? மாதம் நம்ம ஒரு ஃபாரின் போகிறோம். ஆமாம் லவ்வுங்க பார்த்தியா. சும்மா சொல்லிவிடாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அப்படியே லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. யார் போட்டது? அனிருத். சும்மாவா? அனிருத்தா தெரியாதுப்பா. அனிருத் தான் போட்டது. ஸ்ரீராம் நல்ல தரமான ஆளுங்க. இப்போ வந்து வேர்ல்டு கப்பல் கொரட்டை விட்டு விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பொண்ணு இரிட்டேட் ஆகுது. பையனுக்கு ஷாக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொரட்டையை பாரு. கொரட்டையை விட்டு பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அடி ஓடு. ஐயோ என்னங்க ஆச்சு? யாரா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கனவா இருக்குங்க. கனவுங்களும் நியாயமான திரும்ப திரும்ப அந்த கொரட்டையை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுங்க. அவ்வளோ ஒத்தமாக வந்துக்கிறாங்க. பையன் பாவங்க. எத்தி விட்டாங்க. அந்த பையன் எவ்வளோ ஆசாசியாக கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்படி அதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பான். திரும்ப வந்து கொரட்டை தான் விடுறாங்க. பொண்ணு அழுக ஆரம்பிச்சு. பையன் கஷ்டங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டங்களே அடிச்சு. மதர் இன் லா மூமெண்ட். மாமியார் கொடுமைங்க அடுத்தது. கரெக்ட். என்னமாச்சு? மாப்பிள்ளை பாருங்க. அப்பா பையன் மட்டும் எனக்கு துண்ணீரெல்லாம் பேசிட்டு வராங்க. நான் பாத்துக்கிறேம்மா. நீ எங்க வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமி அம்மாங்க. இப்போதைக்கு தாங்க. நீ போக போக தாங்க சம்பவம் தரமாக இருக்குங்க. மாப்பிள்ளைக்கு அப்படியே புண்ணாகி புரிஞ்சு அப்படியே இமேஜினேஷனில் போகிறான். வேர்ல்டு கப்பல். என்ன காரி துப்புறாங்க. இதெல்லாம் கேளுங்க. ஐயோ பையன் பாவம். அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் மணி பாடுபடுறாங்க. ஆமாம், ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு.
என் பொண்டாட்டி பக்கம் நிற்பானான்னு டவுட்டு டவுட்டு தான். இப்படி பேசிட்டு சண்டை ஒரே செம காமெடியாக இருக்குது. ஏமா கத்துற சும்மா இருப்பா அப்ப என்ன நம்ப மாட்டீங்க நீங்க என்ன நம்பல ஐயோ ஒண்ணு நம்புறமா பாவம் நடுவில் அந்த நடுவான படாத பாடுபடுறாங்க. ஸ்ரீராமண்ணன் தான் நடுவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா குடுக்குறடா பரிசு ஐயோ அப்படியே இல்லம்மா சமாளிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? அம்மாடி போற நீ அம்மா என்னமா பிரச்சனை இந்தாடி என் புள்ளைய மிரட்டி பாக்குறியா மிரட்டினா பயந்துரு என்னடி பண்ணுவ சண்டை பாருங்க தீவிரமாக போகுது. அடுத்து போகிற போக்கில் பார்த்து குடுமி பிடிச்சிப்பாங்க இருக்கே. அதுக்குள்ளே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, செம்ம வந்து காமெடியாக வந்து இருக்குது. ஸோ 2 பேருக்குமே வந்து சண்டை, ஒய்ஃபுக்கும் மதருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி நிறையா வந்து காமெடியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அண்ணன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையான ரியாலிட்டி நடக்கிறத வந்து அப்படியே உண்மையாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க போல்ருக்கு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. என்னடா ஆமாப்பா, காமெடியாக தரமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். பாய்.